இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6வது எபிசோட், மறைக்கப்பட்ட பொக்கிஷம். ஒரு விதை விதைக்கப்பட்டது. விதை விதைப்பவன் சில இதயங்களிலும் விழுந்தது, சிலது கற்களிலும், சிலது நல்ல நிலத்திலும் விழுந்தது. ஒரு விளக்கு ஏற்றப்பட்டது, மறைக்கப்பட வேண்டியது அல்ல, ஒளிர வேண்டியது. விதை வளர்ந்தது. மனிதன் தூங்கினாலும் தேவன் வேலை செய்கிறார். ஒரு சிறிய கடுகு விதை, சிறியது ஆனாலும் பெரிய மரமாகியது. புளிப்பான் உவமை மெதுவாக முழு மாவையும் மாற்றியது. இந்த எல்லா உவமைகளும் ஒரு உண்மையை சொன்னது. தேவராஜ்யம் சிறியது போல் தோன்றும், ஆனால் அது மதிப்பு அளவிட முடியாதது. இன்று அந்த ராஜ்யத்தின் உண்மையான மதிப்பை இயேசு வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதன் ஒரு நாள் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது. கடன், குடும்ப பொறுப்பு, நாளைக்கு எப்படி என்ன செய்வது என்ற கவலை. அந்த நேரத்தில் அவன் மண்ணை தோண்டும் போது ஓர் அசாதாரணமான சத்தம். அவன் ஆர்வத்துடன் மீண்டும் தோண்டினான். அவனுக்கு கிடைத்தது ஒரு பெட்டி. அதை திறந்தான். தங்கம், வெள்ளி, விலைமதிப்பில்லாத பொக்கிஷம். அவன் கண்கள் கலங்கின. அவன் சிரித்தான். அவன் நடுங்கினான். ஆனால் கவனிக்கவும், அவன் அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடவில்லை. அவன் என்ன செய்தான்? அவன் அதை மீண்டும் மறைத்தான். Is anyone watching? A divine light, treasure. Must keep it secret. Anyone watching? Must hide this. அவன் வீட்டுக்கு போனான். அவனிடமிருந்த அனைத்தையும் This விற்றான். sacrifice is for my family. அந்த வயலை வாங்கினான். ஏன்? ஏனென்றால் அந்த வயலில் இருந்தது அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் பொக்கிஷம். இன்று நாம் பல விஷயங்களை தேடுகிறோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், வீடு, நண்பர்கள், அங்கீகாரம். ஆனால் நம் மனதிற்கு அமைதி கிடைக்கவில்லை என்றால்? இயேசு சொல்கிறார், தேவராஜ்யம் மறைக்கப்பட்ட பொக்கிஷம் போல. அதை கண்டுபிடித்தவன் அதை பெறுவதற்கு அனைத்தையும் விட்டுவிட தயாராக இருந்தான். இயேசு இப்போ நம்மை நோக்கி கேட்கிறார், நீ என்னை ஒரு ஆப்ஷனா பார்க்கறியா அல்லது உன் வாழ்க்கையின் பொக்கிஷமா? சில நேரம் தேவன் நம் வாழ்க்கையில ஒரு பொக்கிஷத்தை மறைத்து வைக்கிறார். நாம் தேடுவோமா அல்லது மேலும் மேலும் பார்ப்போமா? விதை உன் இதயத்தில் விழுந்தது. விளக்கு உன் வாழ்க்கையில் ஒளிர்ந்தது. வளரும் விதை அமைதியாக வேலை செய்தது. கடுகு விதை சிறிய நம்பிக்கை. புளிப்பான் உன் உள்ளத்தை முழுவதுமாக மாற்றியது. இப்போது அந்த எல்லாவற்றின் முடிவு மறைக்கப்பட்ட பொக்கிஷம். தேவராஜ்யம் ஒரு கான்செப்ட் இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை கண்டுபிடித்தால் உன் வாழ்க்கையும் மாறும். இன்று நமக்குள் கேட்கப்படும் கேள்வி, நான் உண்மையான பொக்கிஷத்தை தேடுகிறேனா? அதை கண்டுபிடித்தவனுக்கு அனைத்தையும் விட்டுவிடுவது ஒரு இழப்பு இல்லை, அது ஒரு முதலீடு. Blessed are the pure in heart. Peace I leave with you, my peace I give to you. தேவராஜ்யம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம். அடுத்த எபிசோட்ல மிகுந்த மதிப்புள்ள முத்தை பத்தி பார்க்கலாம். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு, மறக்காம பாருங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.